ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் உள்ள காந்தி டாக்கீஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஃபீல் குட் மௌன படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்க தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ விஜய் சேதுபதி மும்பை சிட்டியில் ஒரு வயசான அம்மா இப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் வேலை தேடிகிட்டே இருப்பார். பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு வேலை கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுவார். ஒரு பங்களாவில் எப்படியாவது கொள்ளையடிச்சு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த பங்களாவுக்குள்ளே போவார். அந்த பங்களா அரவிந்த் சாமி அவங்களுடையது. அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பார். இந்த பங்களாவை கொளுத்தி விட்டு அப்படியே இன்சூரன்ஸ் பணத்தை நம்ம வாங்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிற பிளானில் இருப்பார். இப்போ இவர் போய் அந்த பங்களாவில் மாட்டிக்குவார். இவரும் பங்களாவை கொளுத்தி விட்டுருவார். இப்போ இறுதியில் அந்த பங்களாவில் நம்ம விஜய் சேதுபதி, ஹீரோவான விஜய் சேதுபதி எப்படி தப்பிக்கிறாரு, அவருடைய லைஃப் என்னவா மாறுச்சு, அவருடைய அந்த கஷ்டமான சூழ்நிலைலாம் அப்படி நிறைவேறிச்சா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே விஜய் சேதுபதி அவங்களுடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்கா. அப்படியே அந்த அவமானப்படுற சீன்ஸ், அந்த பரிதவிப்பு, ஒரு காதல் சீக்வன்சி, இப்படி எல்லா இடத்துலையுமே செம்மையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. படத்துடைய ஹீரோயின் அதிதி அவங்க அப்படியே விஜய் சேதுபதி தேடி தேடி லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக வருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு. அரவிந்த் சாமி சார் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு பணக்கார ஏழையாக வருவார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையுமே விட்டுருவார், ஃபேமிலி விட்டுருவார், சொத்தை விட்டுருவார். இப்படி அவருடைய கேரக்டரில் செம்மையாக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்படி படத்தில் எல்லாமே சிறப்பானது ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் வசனமே இல்லை, பாட்டு இருக்குது. ஏஆர் ரகுமான் சாருடைய அந்த பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. வசனம் இல்லாத இடத்துல எல்லாம் அந்த பிஜிஎம் மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காரு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. மும்பை சிட்டியை சூப்பராக அழகாக காமிச்சிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சில சீன்ஸில் ஓவர் டேஸாக இருக்குது, டூரேஷன் அதிகமாக இருக்குது. அந்த பங்களாக்குள்ளார புகுந்துக்கிட்டு அங்கே வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கட் ஷாட் போட்டு எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.